1250 ரூபா. இன்னைக்கு வந்து நம்ம பிரியாணி செய்ய போறோம். அதுக்கு நம்ம சிக்கன் தான் வாங்க வந்திருக்கோம். சொல்லும் போது கண்ணில் தண்ணி வருதுடா. அள்ளி கொட்டுவே. சொன்ன மாதிரி கொட்டிட்டா. இன்னைக்கு வந்து நம்ம பிரியாணி செய்ய போறோம். அதுக்கு நம்ம சிக்கன் தான் வாங்க வந்திருக்கோம். பக்கத்துல நம்ம நண்பர் ஏர்ஃபோர்ஸுக்கு வேலைக்கு போக போறாரு. இவர் நான் இப்போ வீடியோ காட்டுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இவர் தான் பிரியாணிக்கு ஸ்பான்சர் பண்றது இருக்காரு. பார்த்தா ஒரு 1 லட்சம் கொடுப்பாருன்னு பார்த்தா, தம்பி நீ எல்லாத்தையும் ஸ்பான்சர் பண்ணு, உனக்கு அப்புறமே ஜிபே அனுப்புறேன்னு இருக்காரு. அங்கே போற இல்லையான்னு கோழி வந்துட்டு கூண்டு வச்சிருக்காங்க. ஆனா அந்த கோழிக்கு தெரியாது இந்த கொஞ்ச நேரத்துல அது எங்க வாய்க்குள்ள போக போகுதுன்னு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா கோழி அடிச்சு திங்க போறோம். இந்த கோழியை தான் நாங்க நீங்க அடிச்சு திங்க போறோம். அதுலயும் அந்த நின்றுட்டு இருக்குல்ல, அந்த கோழி தான் ஸ்பெசிஃபிக்கா நாங்க கேட்டுக்கு வாங்குறது. அந்த கோழி தான், அதுதான் கொஞ்சம் ஆரோக்கியமா இருந்த மாதிரி இருக்கு. பாருங்க, மேல சிக்கன் வாங்கியிருக்கோம், கீழே மளிகை சாமான் இருக்கு. நமக்கு வேலை அடுத்து சமைக்கிறது. ஓட்டு 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 ஓடனே அவனை ஓட்டை கொண்ட அவனை முந்திரான். அவனை ஓட்ட முடி டிரைவர் முந்திரான். போடா வண்டி ஓடுறான். ஆனா அந்த பள்ளத்தை விட்டு ஏத்துறேன். அந்த பள்ளத்துலயா? அந்த பள்ளத்தை விட்டு ஏத்து சொல்றேன். அதுக்குள்ள விட்டா வண்டி வந்து எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு வந்து பிரியாணி செய்யலான்னு இருக்கிறோம். ஸோ எல்லாருமே இப்போ காசு போட்டு ஒரு ஒற்றுமையா ஃப்ரெண்ட்ஷிப் ஆனா இப்போ பிரியாணிக்கு தேவையானதை வாங்கிட்டோம். இன்னைக்கு நாங்க செய்ய பிரியாணி உங்க எல்லாத்துக்குமே வந்து இன்னைக்கு ஷோ பண்ண போறோம். ஸோ வாங்க நம்ம காய்ச்சி எல்லாமே உள்ள வந்துட்டு பார்த்தா காய்கறி எல்லாத்துக்குமே வந்து வெட்டிட்டு இருக்கிறாங்க. உள்ள என்ன நடக்குது பார்க்கலாமா? வாங்க. கைஸ் வந்து பாத்தீங்கன்னா சின்சியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹரி வந்து பாத்தீங்கன்னா போன் பண்ணிட்டு இருக்கிறாப்புல. ஸோ இங்க ஒர்க் சீரியஸா போயிட்டு இருக்குது. வாங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? இப்ப பாத்தீங்கன்னா ஹரி வந்து பாத்தீங்கன்னா அவர் போன சார்ஜர் போட்டு என் போனை கண்ணு வண்டிட்டு இருக்காரு. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, அது வேற நம்பர் தான். என்ன வெட்டுறீங்க? இது பேர் தான் வெங்காயமா? எங்க ஊர்ல இது பேர் பீக்கிங். பிரியாணி செஞ்ச மாதிரி பிரியாணி செஞ்சலாம். இதுவும் அடி வாங்கிருக்கேன். யாரு நிறுத்துது? போட்டோ எடுத்து அனுப்பி. அந்த பையனுக்கு பயம் இல்லை. ஜஸ்ட் மிஸ். எரியுது. பாத்து இருக்கிற 4 முடிய வந்துட போகுது. பேர்ல வச்சிருந்தா அப்படிதான் இருக்கும். பிரியாணி பண்றதுக்கு முன்னாடி ஒரு வேண்டுதல் போட்டுக்கலாம். பிரியாணி நல்லா வரும். அப்படியே நீங்க புடிங்கி பண்ணிட்டீங்க. எல்லாத்துக்கும் ஒரு பொருள் அவங்களுக்கு போங்கயா. ஆனியன் எண்ணெய் ஊத்த வேண்டும். எண்ணெய் ஊத்த வேண்டும். அதுக்கு முதல்ல எண்ணெய் எடுக்க வேண்டும். எண்ணெய் பாக்கெட் எடுக்கலையா? என்னடா பண்ணிருக்கீங்க? 2 பேர் எடுத்துடா. நான் ஒரு சீனியர் செஃப். இங்க இருக்கீங்க மணி அசிஸ்டன்ட் செஃப். கொஞ்சம் திரும்ப அப்படி சீனியர் செஃப் பாத்தறலாம். ஓகே பாத்தறலாம். சரி செஃப் நெடுமாறன். நான் திரும்ப நெடுமாறன் இவரு. அப்ப நீங்க நான் வெயிட். முன்னாடி இது எத்தனை லிட்டர் ஆகுது? 1/2 லிட்டர். பரவாயில்ல. ஊத்துவோமா? அவ்வளோத்தையும் நிறைய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்க. அளவா ஊத்துறா. ஆயில் செட்டா கொலஸ்ட்ரால் வரும்ன்றாங்க. உனக்கு ஆல்ரெடி வந்தது தானே. டேஸ்ட் பண்றா பண்ணி. என்ன காஞ்சிருச்சான்னு பாரு. என் கையிடா. கையில நினைச்சிட்டியா? மச்சி தொட்டு பாருடா. என்ன தைரியமா சொல்ல முடிஞ்சா தொடுறா பாப்பா அப்படி. நீ திருநெல்வேலிக்காரன்டா. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலமா ஆக்கிட்டாங்கடா. சரி இப்போ என்ன போடலாமா? ஏதாவது ஒப்பீனியன் கேக்குறேன். போடலாமா? போடனா முதல்ல. போடலன்னா சமைக்க முடியாது, சமைக்கலன்னா சாப்பிட முடியாது. தத்துவம். உனக்கு சமைச்சாலே சாப்பிட முடியாது. அதான் உண்மை. 100 ஒரு வார்த்தை. ஏய் என்னடா அள்ளி போடுற?
கிள்ளி போட்டா கிள்ளி தண்ணி போடு. மிதக்குது, தண்ணி மிதக்குற மாதிரி மிதக்குது. ஆயில் பாருங்க. டேய் போதுமா? பாத்துடா அதான் போதும். கரெக்டா இருக்கா? இது போட்டா கரெக்டா இருக்குல்ல பாப்பா? இந்த வெங்காயம் போடணும். அது கரெக்டா தான் இருக்கும். பிரியாணி கரெக்டா வருமா? வெங்காயம் போடணும். சரி யார் சமைக்க போறா? நான்தான்டா. சமையல் 3 பேரு 3 செப்பு. நான் தான் செஃப் நெடுமாறேன். எப்படி இருக்கு பாத்தியா? நான் தான் ஷிஃப்ட் ஆகும். அடே ஆமாவா? சை பால் எப்படிதான் பார்க்கணும்? இது சிவப்பு தக்காளி இல்ல ஆரஞ்சு தக்காளி. ஆத்தாடி ஆத்தா வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. பிரியாணில தக்காளி சாஸ்லாம் ஊத்துவாங்களா என்ன? இது தக்காளி அரைச்சதுடா தம்பி. அப்படியா? உன் அறிவு கொண்டு போய் இந்த ஓரமா போயா. என்ன பண்றீங்க? ஏய், நல்லா க்ளீன் பண்றல. என்ன பண்ணுவாங்களா? ஆமாடா. நீங்க சரிப்பட்டு வர மாட்டேன். ஏய் கறிக்கு பேன் பார்த்து வந்தாவே. அதனால நான் போயிட்டு இரு ஷெஃப்பை கூப்பிட்டு வரேன். ஷெஃப் ஷெஃப் வாங்க. ஓ, ஷெஃப் வந்துட்டாங்களா? பெரிய ஷெஃப் வந்துட்டாங்க. சின்ன ஷெஃப். தண்ணியே இல்லாம கறி கழுகுறீங்க. தண்ணியோட ரெடினா தண்ணி வச்சு. கை கழுவுறது கறி கழுவணும். சரி கையை தான் கழுவிட்டு இருந்தேன். டேய், இந்த ரசம் குடிடா. குடி குடிச்சு சீக்கிரம் செத்து போய் தொலைஞ்சிரு. அப்பதான் எனக்கு கொஞ்சம் விடுவு காலம். இஞ்சி பூண்டு பேஸ்ட். எனக்கு அப்பதான் ஒரு விடுவு காலம் தெரியுமா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்க இது. இல்ல அதுல என்ன எழுதி இருக்கு? மஞ்சப்பொடி. ஹிந்தில எழுதிருடா. எனக்கு எதுவுமே தெரியல. பேசாதடா படிக்காத தற்குறி பேல. தற்குறி கண்ணும் தெரிய மாட்டேங்குது சோடா புட்டி மாதிரி. சரி பெருக்கல் குடிங்க வாங்க. நான் எதை எடுக்கலாம் சொல்லுங்க வாங்க. போட்டான்டா. நீ ஒரு புண்ணாக்கு எதிரிய பண்ணோட பண்ணாக்கு. அப்ப நீ தவிடு. நான் தவுடா? நீ தவுடு இல்லடா. மாட்டுக்கு போடுற உணவுகளா சொல்லக்கூடாது. மனிதன் சாப்பிடுற உணவுகளா சொல்லுங்க. மனிதன் சாப்பிடுறது வந்து இப்போ கடந்த காலத்துல அது என்ன கேப்ப கீரை. கொல்லு. இவரு 90s கிட்ஸ்ங்கறத எவ்வளவு தெளிவா ஒரு இதே இல்லாம முட்டைக்கு தண்ணி சூடு பண்ணல. அது கரண்ட் வச்சுக்கலாம். நான் கரண்ட் மாறில தொட்ட தூக்கிடுவேன். அம்மா பிரியாணி மசாலா ஒன்று போடுறீங்களா? போட இல்லையா? பிரியாணி மசாலாக்கு நான் ஒண்ணுமே போடல. நம்ம பிரியாணி வருமா? வரும். அப்படியே உனக்கு தேவையானது வரும். உனக்கு தேவையானது உங்ககிட்ட வருது. அதுக்காக தாவசம் பத்தி தப்பா அவன் நினைக்கிறது எதுவுமே அவன்கிட்ட வராது. அதுதான் ஃபேக்ட். ஏன்னா அவன் எல்லாமே மொக்க மொக்கையா நினைப்பான். ஏமாந்துட்டியே நண்பா, ஏமாந்துட்டியே. போதும். தயிரும் போடலாம். போடுவோமா? போடலாம். போட்டுருமா இதை? வீடியோ பார்த்து சாப்பிடு. தயிர் எடுத்து வாடா, தயிர். நல்லா வரலன்னா அந்த வீடியோ காரங்க பண்றபடியே திட்டி போடுவாங்க. எல்லாத்தையும் அரை கூட தயிர் தானே. அவுத்தி ஊத்திடலாம்ல? ஊத்திலாம். நான் கடைசியா பாத்துக்கங்கப்பா தயிரை. கடைசியா பார்க்கணும், உனக்கு தான் பார்க்கணும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ இருப்பியா இல்லையான்னு தெரியும். அண்ணன் எல்லாத்தையுமே இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா ஓபன் பண்ணி வேற ஏதோ சொல்ல வரலாம். மலர்ச்சிகள் இருக்கிற பிரச்சனை இருக்கவங்க இதை பார்க்க பாத்தீங்க தாங்க மாட்டீங்க, முடிஞ்சிருவீங்க. சாமுவேலு, எனக்கு என்னமோ என்னோட 8வது அறிவு என்ன சொல்லுதுன்னா, 7 அறிவு கூட இல்ல, ஆனா 8வது அறிவு இருக்கு. சரி சொல்லு சொல்லு. 8வது அறிவுல நான் என்னமோ ஒண்ணு இதான் லாஸ்டா பார்க்க போறேன். எல்லாரையும் தனியா பாத்துக்கோங்க. தயிர் ஊத்துறதெல்லாம் இவங்க சொன்ன கதை, எனக்கு தெரியாது தயிர்ல ஊத்தணுமான்னு. பட் எலுமிச்சம்பழம் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இது பிரியாணி மசாலா, மிளகாத்தூள் போடலாம். பிரியாணி மசாலா எவ்வளவு அள்ளி கொட்டுவே சொன்ன மாதிரி கொட்டிட்டா. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். போட்டு விடுறாடாவ. எனக்கு தெரியாது. அப்போ கூப்பிடுறாரு. நீ பேசிக்க என்னால முடியாது. அத எனக்கு தெரியாது, நான் பேசல. நீ பேச, என்ன வண்டி அடி கேட்பாரு. அப்புறம் சரி எந்திரிச்சிக்க, போதும் வா சமைக்கலாம். ஐயோ போட்டு விட்டாடா, நான் இல்லைன்னு சொல்லுவேன்.
நான் உன்னை போட்டு கொடுத்துருவேன். சொல்லுங்கப்பா. எட்டு செருப்பால எங்கடா வந்து நீங்க பாரு. எப்போ வந்த? எதுக்கு வந்த? காலையில தான்ப்பா. எதுக்கு வந்த? சாமியால பாக்குறப்போ. அவன் இருக்கான். அவனுக்கு பாத்தியா? எவ்வளவு நேரம் இருந்த? எட்டு செருப்பு கழட்டேன். இது வந்து என்னோட செருப்பு கழட்டி அடிப்பேன். கெட்டவதில் பேச மாட்டான். ஆனா பேசுற பேச்சிலே தெரியும். மணிக்கெல்லாம் கேட்டு பாரு. அவன் கெட்டது பேசுறது அவன். ஆனா கேட்கற கேள்வி அப்படி இருக்கும். உங்க அப்பா பத்தி எனக்கு தெரியும். நான் அதனாலதான் உங்க அப்பா கண்டாலே நான் ஜெருக்காரு. இப்ப அந்த வீடியோலையும் போட்டீங்கன்னாலும் எங்களுக்கு எல்லாமே தெரியும். மன்ஃபர் பண்ணு. அதனால ரெண்டு பேர் எல்லாம் இங்க இருக்கிற 3 பேருக்குமே தெரியும். இங்க பாரு, நான் தூக்கி விளையாடுது. நமக்கு சூனி வைக்கிறதுக்கு நைனா வந்து கூட்ட மனகடி. நான் என்ன சொன்னேன், நீ கெட்டவன் வச்சு ஆமா கெட்டவன் பேசுறது மட்டும் தான் அது கேட்டிருக்கு. என்னன்னு ஏன் அப்படி கத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லி தான் கேட்டேன். என்னடி இது என்ன ஃப்ளோல என்ன சொல்ல தெரியல. ஃப்ளோல கேட்டா ஒண்ணே கேட்ட அட்டம் சொல்றது முடிக்கு போ. பாப்பா எனக்கு ஒரு டவுட். பேசுனது இப்போ நான் மட்டும் சொன்னேன் இல்ல சொன்னேன். நான் எஸ்கேப் பாப்பா மணியன்னான்னு சொன்னா அதுக்கு காலையில விழியில சாமி ஏன் கத்துனா சாமி கத்துனா அது கத்துறதுல நான் பேசிருக்கேன். மணி ஏய் ஒண்ணே எவண்டி இப்போ அட்டன் பண்ண சொல்ற. மணி தப்புடா. சரி தண்ணி எவ்வளவு ஊத்துறீங்க கேட்டீங்களா? இன்னாக்கு ஏய் தண்ணிடா வேறுடா ஊத்துவோம். ஊத்திடலாம், உங்களை மொத்தமா எடுத்து ஊத்திடலாம். தண்ணி எவ்வளவு ஊத்தணும்? அரிசிக்கு ஏத்த மாதிரி இவ்வளவு ஊத்துவோம். ரொமான்ஸ் ஓரோ நடக்குது. அவன கடிக்க யாரு கிவிக்கிலுக்கா? டேய் அது ஒரு கிளிக் பண்ணி துரோகம் பண்றாரு. உங்க புருஷன் உங்களுக்கு நான் துரோகமா? துரோகம் மட்டும் பண்ணாத. அது இப்படி துரோகம் பண்ணல. சரியா? இப்படி துரோகம் பண்ணல. கேமராமேன் விழுந்து செத்துருவாரு போல இருக்கு. ஆமா அப்படிதான் நான் இருக்கு. ரெடி பண்ணிருமா? நீ ஆரம்பி. நான் அலங்கார பந்தல்ல தான் ஏய் சரி இந்த மாதிரி பிரியாணி வருமான்னு பாக்குறேன், வர மாட்டேங்குது. அந்த மாதிரி வருது. தண்ணி எவ்வளவு ஊத்துறது சொல்லி பண்ணிடுறாங்க எல்லாம். ஏய் பாத்தியா பக்கத்து கையில கேட்டுக்கலாம்ல. அவங்க பிரியாணி எவ்வளவு ஸ்பெஷலா செய்வாங்க. அவங்க மட்டன் பிரியாணி செய்வாங்க. சரி பரவாயில்லடி ஏதோ ஒண்ணு. பிரியாணிக்கு பாய் வீட்டு பிரியாணினால எப்படி இருக்கும்? டிப்ஸ் அங்க கேட்டுருக்கோம். இது பார்த்தாலே கால்த்து போங்க. என்னம்மா கம்மி. இந்த பொண்ணு என்ன சொல்லுங்க பாரு. எப்ப மாத்திரம் பொம்பளை சோக்கு கேக்குதா பாபு? பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு ஏண்டா? ஆமா இங்க 2 ஜீவன் இருந்துச்சு. ஆளே இருக்கணும் குழந்தைய போச்சுகள் வந்து உடனே அது கிட்டு உடனே பாக்குறீங்க. தங்களை அடிய பார்த்தது இல்லையா? இன்னைக்கு பாக்குறேன். என்ன அடிங்கிறது மட்டும் இன்னைக்கு பாக்குறேன். போனு கேம் விளையாண்டுருக்காங்க. அடிவான எங்க சொல்றா? அவன் அடிச்ச மாதிரி தெரியல பண்றான். ஒண்ணும் இல்ல, நில்லு. தண்ணி கொதிக்கும். அரிசி தூக்கி போடுறோம். அரிசி தூக்கி அண்டாவுக்குள்ள போடுறோம். எப்படி? அரிசி அண்டா அரிசி அண்டா ரெண்டு இருக்குல்ல. Who is the disturbance? என்ன தெரிகிறது? இல்ல பபிள்ஸா வருது. அதான் கோலம். உள்ள என்னமோ கோலம் இருக்குடா. என்ன கோலம்? ஏதோ லண்டு இண்டு உள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். முட்டை அதான் மூச்சு விட்டுட்டு இருக்கா. இதுவே இவ்வளவு தூரம் வந்துருக்கேன். அரிசி போட்டா இன்னும் ஃபுல் ஆகுங்க. பத்தி பக்கமா உங்களெல்லாம் வச்சு சமையல் பண்ண முடியாது. பெரியாரியா இருக்குதா? போடலாமா? மணி நீங்க யாரு? நெடுமாறன். 2 hours later. பிரியாணி ரெடி. வா ரெட்டி ஆபீஸ் ஃபேமிலி எல்லாரும் சாப்பிட வாங்க.